இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 24ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 31 மற்றும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவன் ஆனபோது குழந்தை கூறியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அன்பே தலை சிறந்தது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்தியா உள்ளிட்ட ஆசிய கண்டத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேல் கடவுளின் வார்த்தையை அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள செய்தவர் ஆயர் ஜேம்ஸ் மில்ஸ் தோபன். அமெரிக்காவை இவர் தன்னுடைய மறைபோதக பணியை மிக சிறப்பாக செய்ய உறுதுணையாக இருந்தவர் இவரது சகோதரர்தான். எப்படி திருத்துதர் பேதுரு மிகவும் பிரபலமாவதற்கு அவரது சகோதரர் மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தாரோ, அப்படி ஆயர் ஜேம்ஸ் மில்ஸ் தோபன் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதற்கும் உலகம் முழுவதும் பிரபலமாவதற்கும் இவரது சகோதரர் தனக்கு கிடைத்த சொற்ப வருமானத்தையும் இவருக்கு அனுப்பி வைத்து உதவினார். இத்தகையொரு செயலை இவர் செய்வதற்கு காரணம், இவர் தன் சகோதரர் மீதும் மக்கள் மீதும் கொண்ட அன்புதான் காரணம். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயர் ஜேம்ஸ் மில்ஸ் தோபரின் சகோதரர் மக்கள் மீது கொண்ட அன்பினால் தனக்கு கிடைத்த சொற்ப வருமானத்தையும் மக்களுக்கு கொடுத்தார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை அன்பே தலை சிறந்தது என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கொரிந்து நகரில் இருந்த இறை மக்களிடம் பரவச பேச்சு பேசுகின்ற கொடையும் இறைவாக்கு உரைக்கும் கொடையும் இருந்தது. முதல் கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவர்களிடம் அன்பு இல்லை. அதனால்தான் அவர்கள் தங்களுக்குள் சண்டை சச்சரவில்
ஈடுபட்டார்கள். ஒருவரை ஒருவர் மதிக்காமல் இருந்தார்கள். இதனாலேயே பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் மேலான அருட்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் என்று பேசத் தொடங்கி அன்பே தலை சிறந்தது என்று முடிக்கிறார். அன்பு ஏன் தலை சிறந்தது என்றால், அன்பு ஒருபோதும் இழிவானதை செய்யாது. மாறாக அது நன்மையை மட்டுமே செய்யும். அதனால்தான் தூய பவுல் எல்லா அருட்கொடைகள் இருந்தாலும் அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை என்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த பரிசேயர்களை கடுமையாக சாடுகின்றார் இயேசு. பரிசேயர்களிடம் உண்மையான அன்பிருந்தால் திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், இயேசுவையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் அன்பு இல்லாதாலேயே திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் புறக்கணிக்கிறார்கள். இதனால்தான் இயேசு அவர்களின் செயல் சிறு பிள்ளைத்தனமானது என்கிறார். நம்மிடம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. எனவே நாம் நம்மிடம் இருக்கும் வெறுப்பை வேறறுத்துவிட்டு உண்மையான அன்புடன் வாழ கற்றுக்கொள்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, அன்பு இருக்கும் இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஏனெனில் ஆண்டவர் அன்பாயிருக்கிறார். ஒருவரின் வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடுவதை போல கேவலமான செயல் வேறு எதுவும் இல்லை. நம்மிடம் அன்பு இருந்தால் நல்லதை மட்டுமே நாம் செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சட்டத்தின் நிறைவான அன்பை நமது வாழ்வில் வாழ்ந்து காட்டி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.